5 சீட் இருந்தாலுமே அது வந்து ஒரு எண்ணிக்கை தான். பாஜகவுக்கும் மெஜாரிட்டி இல்ல. அவங்களும் வந்து தெலுங்கு தேசம் கட்சி நிதிஷ்குமாரோடைய ஜனதாதள் கட்சியோட கூட்டணி தான் ஆட்சியில் இருக்காங்க. அவங்க 2 பேருடைய கால்ல தான் 303 வந்துட்டோம் சார். திரிணாமுல் காங்கிரஸ் 20 பேர் ஆதரவு கொடுக்குறாங்க சார். 303 சார், 303 சார். நாங்க நம்ம காமெடி பண்ணிக்கிறோம். சக்குன்னு அடிச்சு விடுறாரு அவரு. பேசுங்க சார். இல்ல சாரி பேசுங்க. இல்ல இப்ப உட்கார்ந்து கூகுள் பண்ணிருக்காரு போல, பரவாயில்ல விடுங்க. சோ வந்து இப்போ இதுதான் டேட்டாவா சொல்லுவோம் சார். நீங்க தான் சார் படிக்கணும். அப்படியே சொல்லுவோம் 2 மணி நேரம். என்ன டீடைல் வேணும்? இருங்க. நீங்க சுதந்திரத்தை வாங்கினது யார் யார் பாடுபட்டாங்க சொல்லவா? என்ன டீடைல் வேணும் உங்களுக்கு? நீங்க பெர்ஃபார்ம் பண்ணா தனியா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. என்ன பேச விடுங்க. டீடைல் வேணும். நீங்க நம்ம கூகுள் பாக்குறேன்றீங்க. உங்களுக்கு என்ன டீடைல் சார் வேணும்? காங்கிரஸ் டீடைல் வேணுமா? திராவிடன் மாடல் வேணுமா? பொது உடைமை வேணுமா? சினிமா வேணுமா? இலக்கியம் வேணுமா? என்ன வேணும் உங்களுக்கு? எது வேணும் உங்களுக்கு? இல்ல சார், நீங்க தனியா பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க சார். என்ன பேச விடுங்க சார். கிடையாது. நாங்க சார் ஒரே நிமிஷம். இதே மாதிரி மீடியால 15 வருஷம் வேலை செஞ்சவங்க. அடி டேட்டாவே அடிப்போம். அப்புறம் கூகுள் பாக்குறீங்கன்னு கூகுள் நீங்க பாருங்க சார். நாங்க சொல்றோம் கூகுள் பார்க்காம 303 சொல்றோம் சார். நாங்க ஏன் சார் கூகுளை பார்த்து சொல்லணும்? நீங்க தான் கூகுள் பார்க்கல. ஏன் சார் இவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றீங்க? கொஞ்சம் பேச விடுங்க சார். நீங்க பதில் சொல்லுங்க சார். இனியன் சார். இல்ல இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். கூட்டணி தெளிவா இருக்கு. நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் அந்த கூட்டணி இருக்குன்றதுதான் எந்த சந்தேகமும் இல்லை. அவரும் வந்து காங்கிரஸ் கிட்ட வந்து தெளிவா தான் நடந்துக்கிறாரு. இவங்களுடைய பாஜகவோட அதீத கற்பனைகளுக்கெல்லாம் வந்து நாங்க பதில் சொல்ல முடியாது. அது அவங்களுடைய கற்பனை நடக்காதுன்றதை யதார்த்தம். ஏன்னா அப்படி ஒருவேளை அது தாவேக பாஜக மாதிரி நடந்து கொள்ளும் என்றால், கேக்குதுங்களா? கேக்குது சார், கேக்குது. நடந்து கொள்ளும் என்றால் அது வந்து அவங்களுடைய பேரை அது பாதிக்கும். அதனால எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நிச்சயமாக தாவேக அந்த மாதிரி எல்லாம் போகாதுன்னுட்டு. 2வது நாங்க இப்ப என்ன கேட்கிறோம்னா, மற்ற மாநிலங்கள்ல பிஎம்சி இருக்காங்கன்னா இருக்கு. மற்ற மாநிலங்களுடைய டைனாமிக்ஸ் வேற, தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூழ்நிலை வேற, இங்க இருக்கின்ற கல்வி விகிதாச்சாரம் வேற, இங்க இருக்கின்ற சேவைத்துறை சர்வீஸ் செக்டரோட டாமினன்ஸ் இங்க என்ன இருக்கு, மற்ற மாநிலங்கள்ல சர்வீஸ் செக்டர் எந்த அளவுக்கு இருக்கு. தமிழ்நாடு பொருளாதாரம் சர்வீஸ் செக்டர் நோக்கி தான் நகருது தவிர தொழிற்சாலை நோக்கி நகரல. அப்ப சர்வீஸ் செக்டருக்கு ஆங்கில மொழி முக்கியமான மொழியா இருக்குது, அங்க இந்தி மொழி தேவையில்லாத ஒரு மொழியா இருக்கு. அதெல்லாம் மையப்படுத்தித்தான் ஒரு சோஷியோ எக்கனாமிக் சமூக பொருளாதார பார்வையில தான் ஹிந்தி ஒரு குப்பை மொழின்னு நாங்க சொல்றோம். சரிங்களா? 2வது நாங்க ஒன்னும் நிர்மலா சீதாராமனுடைய மாமியார் வீட்டுல இருந்து காசு கேட்கல. காசை வந்து கண்டிஷன் போறதுக்கு அதுதான் இங்க பிரச்சனையா. அவர் என்ன சொல்றாருன்னா கண்டிஷன் 3 முறை கோர்ட்ல ஜட்ஜ் சொல்ற மாதிரி பேசுறாரு. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையா. கண்டிஷன் போறதுக்கு நீங்க யாரு தான் கேட்கிறோம். கண்டிஷன் போறதுக்கு நீங்க தர்மேந்திர பிரதான் யாரு? அவர் என்ன வந்து அவங்க அப்பா வீட்டு காசை நாங்க கேட்டோமா? இல்ல, தமிழ்நாட்டில இருந்து வரி போயிருக்கிறது. அந்த வரியில இருக்கின்ற உரிமையத்தான் கேட்கிறோம். எங்க மாநிலத்துக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, அந்த கொள்கைக்கு உட்பட்டு நீ காசு கொடுப்பியா மாட்டியான்றதான் கேள்விங்க. சரிங்களா? நீங்க உங்களுடைய கொள்கையோ உங்களுடைய இதையோ திணிக்கிறதுக்கு நீங்க வரக்கூடாதுன்றதுல நாங்க தெளிவா இருக்கோம். ஒரே ஒரு குறுக்கீடு அண்ணனுக்கு பதிவு செய்ய விரும்புறேன். அண்ணாமலைஜி முதல் தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவராக பொறுப்பேற்றவுடன் பாஜகவுடைய பசவராஜ் பொம்மை தான் வந்து கர்நாடகாவில் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருக்காரு. அப்போ மேகதாது அணையை கட்டுவோன்ற இதேமே வீரியம் வரப்ப முதல் போராட்டத்தை தஞ்சையில் அண்ணாமலைஜி வந்து பண்ணார். பண்ணுவோமா அப்படின்னாருல, ஆரம்பிக்க போறாரு. சொந்த கட்சியாக இருந்தாலும் கூட காங்கிரஸாவே இருந்தாலும் மாநில கட்சி இன்னொரு மாநில கட்சி வெளியே போயிட்டார்ல, எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறாரு. கட்சி விட்டு வெளியே போயிட்டாரு. உங்கள்ட்ட வந்து போகாதவங்க லிஸ்ட் கொடுப்பானா? காங்கிரஸ் வந்து எத்தனை பேர் குமரி ஆனந்த்ல இருந்து லிஸ்ட் கொடுப்பா? லிஸ்ட் கொடுப்பா சார்? ஒரு கட்சினா நாங்க எங்க இதுல ஒரே ஒரு ஆளு அண்ணாமலைஜி வெளியே போய் தனி இயக்கம் பண்றாரு. காங்கிரஸ்ல இருந்து எத்தனை பேர் வெளியே போய் வாழப்பாடி ராமமூர்த்தில இருந்து குமரி ஆனந்த்ல இருந்து லிஸ்ட் கொடுத்தா எனக்கு தலையே சுத்தம். காங்கிரஸ்ல இருந்து வெளியே போன லிஸ்ட் கொடுத்தா காங்கிரஸ்ல யாருமே தொண்டர் கிடையாது, எல்லாருமே தலைவர். தொண்டரை தேர்ணும், நீங்க எல்லாரும் தலைவருங்க. தொண்டரை தேர்ணும். தொண்டர் இல்லாத ஒரு கட்சி சும்மா கதை கொடுக்காங்க. எத்தனை பேர் வெளியே போனா லிஸ்ட் ஜிகே வாசன் ஏங்க அது அண்ணாமலையிட்ட போய் கேளுங்க. என்கிட்ட எங்க கேக்குறீங்க? பிஜேபியில அண்ணாமலை இருந்தாருன்னா அண்ணாமலை பற்றி நான் பேசுவேன். அவர் வெளியே போயிட்டார்ல, போன் போட்டு கேளுங்க. அவர் வெளியே போயிட்டார்ல, போன் போட்டு கேளுங்க. என்ன எங்க கேக்குறீங்க?